ஹாய் மக்களே, வெல்கம் டு தீதா கிச்சன். ஒயிட் சாஸ் பாஸ்தா ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் பாஸ்தா மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதே கப் சைஸ்க்கு அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி இது கூட ஊற்றிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீனி. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், கார்ன் இல்லைன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் அரேகானோ. பெப்பரும் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக் பண்ண பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணியாக தான் இருக்கும். குக் ஆக ஆக நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். தேவையான அளவு தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட சீஸ் ஸ்லைஸை இந்த மாதிரி பிச்சு அது மேலே போட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. சீஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒயிட் சாஸ் க்ரீமி பாஸ்தா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.